மற்றவங்க நம்மளுக்கு செஞ்ச துரோகங்கள், மற்றவங்க செஞ்ச நம்மளுக்கு பிரச்சனைகள். ஆனா, நம்மளால அவங்களால எதுவுமே பண்ண முடியாம அவங்கள திட்டிக்கிட்டு இருப்போம். கோவத்தோட இது பண்ணிட்டு இருப்போம். ஆனா அவங்க நல்லா இருக்காங்க, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். அதனால அவங்க நம்மள சபிக்கிற மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருப்போம். தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. ஏன்னா யுனிவர்சலுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க அந்த பிரச்சனைக்கு அவங்க பதிலே சொல்லி ஆகணும். நம்மகிட்ட இல்லைன்னா கூட கடவுள்கிட்ட சொல்லிதான் ஆகணும், பிரபஞ்சத்தை சொல்லிதான் ஆகணும். அந்த இயற்கைக்கு தெரியும். அது எப்படி தெரியும் என்னன்றதை நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. ஆனா கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சே தீரணும். மனுஷனுக்கு இன்னைக்கு கஷ்டம் கொடுக்கலாம், அவங்க ஜெயிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் சடார்னு கீழே உழுவும் போதுதான் தெரியும் அன்னைக்கு நம்ம பண்ண துரோகம் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். அது ஒவ்வொரு மனிதனும் உணரும் போதுதான் தான் துரோகத்தை உணர்வான். அது வரும், இன்னைக்கு வருமானு கேட்டீங்கன்னா தெரியாது, நாளைக்கு வருமானு தெரியாது, வர வேண்டிய நேரத்துல வரும். நீங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அதை மறந்துட்டு வாழ்க்கையில போங்க. அப்பதான் நீங்க அடுத்த வாழ்க்கையில போக முடியும், உங்க சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அவனோட எண்ணத்தை நீங்க இங்க வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அவன் போயிட்டு இருப்பான், ஆனா நீங்க அதே இடத்துல நிற்பீங்க. அதுக்கு பதிலா அவனை தாண்டி போறதுக்கு என்ன வழியோ அதை செய்ய பாருங்க. அவனை சபிக்கிறதோ இதுவும் பண்ணாம இயற்கைட்ட விட்டுருங்க, பிரபஞ்சத்தை விட்டுருங்க, கடவுள்கிட்ட விட்டுருங்க. அந்த பிரச்சனைக்கு பதில் உங்களுக்கு ஒரு நாள் கிடைச்சே தீரும்.